ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீ ஜெயதேவ அஷ்டபதி. முதல் அஷ்டபதி. ஸ்லோகம். மேகைர் மேதுரமம்பரம் வனபுவஸ்யாமா தமாலத்ருமைநக்தம் பீருரயம் த்வமேவ ததிமம் ராதே கிருகம் பிராபய இத்தம் நந்தனி தேசத சலிதயோ பிரத்யத்வகுஞ்சத்ருமம் ராதா மாதவயோர் ஜயந்தி யமுனா கூலே ரஹ கேளயகா வாக்தேவதா சரித சித்ரித சித்தசத்மா பத்மாவதி சரண சாரண சக்கரவர்த்தி ஸ்ரீவாசுதேவரதி கேளிகதா சமேதம் ஏதம் கரோதி ஜயதேவ கவிப்ரபந்தம் யதி ஹரிஸ்மரணே சரசம் மனகா யதி விலாச கலாசு குதூகலம் மதுர கோமள காந்தபதாவளீம் ஸ்ருணு ததா ஜயதேவ சரஸ்வதீம் வாசபல்லவயுத்யுமாபதிதர சந்தர்ப்பசுந்திம் கிராம் ஜானீதே ஜயதேவ ஏவ சரணஸ்லாக்யோ துருகத்ருதே ஸ்ருங்காரோத்தர சத்பிரமேய ரச்சனைः ஆச்சார்ய கோவர்தன ஸ்பர்த்தி கோபி ந விஸ்ருதः ஸ்ருதிதரோதோயி கவிஷ்மாபதிः. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். எடுத்த பேராளன் என்று நம்மாழ்வாரால் கொண்டாடப்படுகின்ற நந்தகோபாலன் ஒரு நாள் பசுக்களை மேய்ப்பதற்காக வனம் புறப்பட்டார். அவர் கண்டெடுத்த நிதி குவியலான கண்ணன் அப்பா அப்பா என்று அழைத்தபடி ஓடி வந்து அவர் கையை பற்றினான். என்னடா கண்ணா என்ற நந்தகோபாலனிடம் தானும் காட்டிற்கு வருவதாக அடம் பிடித்தபடி சொன்னான் கண்ணன். சரி வா என்றதுதான் தாமதம். ஆனந்தம் ஆனந்தம் என்று உரக்க கத்தியபடி அவரை தொடர்ந்திடும் அவன் முகத்தில்தான் எத்தனை மகிழ்ச்சி! இதனை மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயன் மகனாம் என்று பாடி வியக்கிறார் பேயாழ்வார். குதூகலமாக காட்டிற்கு சென்றான் கண்ணன். பகல் பொழுது நன்றாகத்தான் கழிந்தது. மாலை பொழுது வரவும் சூரியன் மறையத் தொடங்கினான். மெல்ல இருள் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. கருத்த மேகங்கள் மழை பொழிய காத்திருந்தன. காரிருள் எல்லில் பிழைத்த கண்ணன் இருட்டை கண்டு அஞ்சினான். அப்பா வா, நம் வீட்டிற்கு போகலாம் என்று நச்சரிக்க ஆரம்பித்தான். பறந்து விரிந்த வனத்தில் ஆங்காங்கே மேயும் பசுக்களை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நந்தகோபர் உடனடியாக வீடு திரும்ப இயலாத நிலையில் இருந்தார். கண்ணனோ அடம் பிடிக்கிறான். என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நின்ற நந்தன் கண்களில்
அப்போதுதான் அங்கே ராதை தென்பட்டாள். கண்ணனை வீட்டிற்கு அழைத்து செல்லும் பொறுப்பு ராதையிடம் ஒப்படைக்கப்படவும் அவள் மகிழ்ந்தாள். மகிழ்ச்சி ராதா பின்னே தான் தேடும் நிதி குவியல் தானாக தன் மடியில் விழுந்த மகிழ்ச்சி அவளுக்கு. நந்தபாபா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். கண்ணனை பத்திரமாக வீட்டில் கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பு என்றபடி கண்ணனுடன் புறப்பட்டாள் ராதை. அடர்ந்து நெடிந்து வளர்ந்திருக்கிற மரங்களினூடே யமுனை கரையில் செடி கொடிகளும் முட்புதர்களும் நிறைந்திருக்கின்ற அவ்வனத்தில் அவள் அச்சமின்றி நடந்தாள். கண்ணன் அவளை பார்த்து கேட்டான், ராதே, உனக்கு பயமாக இல்லையா? அவள் சொன்னாள், கண்ணா, நீ துணையிருக்க பயம் என்ன? உரக்கச் சிரித்தான் கண்ணன். அது சரி, நானே நீ துணையாயிருப்பதால் தான் அச்சமற்று இருக்கிறேன். நீ என்னடா என்றால் திரும்பவும் அவனிடமிருந்து வெடிச்சிரிப்பு புறப்பட்டது. நடிக்காதே கண்ணா, பயமும் உன்னை கண்டால் பயப்படும் என்பது அறிவேன். வா, நாம் விளையாடிக் கொண்டே செல்வோம் என்றபடி அவனோடு விளையாடியபடி நடக்கத் தொடங்கினாள். அந்த லீலைகளுக்கு என்னாலும் ஜெயம் உண்டாகட்டும். கீத கோவிந்தம். முதல் அஷ்டபதி. பிரளய பயோதி ஜலே திருதவானசி வேதம் விகிதவஹீந்திர சரித்ரம் கேதம் கேசவாத்ருத மீன சரீர ஜய ஜகதீஷ கரே ஜய ஜகதீஷ கரே. மீனிங்: இறைவன் நம் பொருட்டு பற்பல அவதாரங்களை செய்கிறான். நமக்காக மேலே இருந்து கீழே இறங்கி வருகின்றான். தன்னுடைய மேன்மை குணங்களை மறைத்து கொண்டு தன்னை தாழ விட்டு கொண்டு வருகின்றான். நம்மிலே ஒருவனாக நம்மிடையே அவன் கலந்தாலும் இவ்வுலகங்களுக்கெல்லாம் ஈசன், தலைவன் அவன்தானே. அவனுக்குத்தான் எத்தனை எத்தனை பெயர்கள். அதில் ஒன்றுதான் கேசவன் என்பது. கேசவன் என்றால் நம் துயரங்களை தீர்ப்பவன் என்றே பொருள். அவனை ஹரி என்றும் நாம் போற்றுகின்றோம். நம்முடைய பாபங்களை அபகரிக்கின்றபடியால் அவனுக்கு ஹரி என்ற பெயராம். கேசவன், ஜெகதீசன், ஹரி என்றெல்லாம் பக்தர்களாலே அழைக்கப்படுகின்ற அவன் மீனாக பிறந்து வேதங்களை காத்தளித்தமையை பேசுகின்றனர் ஜெயதேவர். ஒரு அசுரன் பிரம்மனுடைய நினைவிலிருந்தே வேதங்களை கவர்ந்து சென்றனன். கலங்கின பிரம்மா, வேதங்களை இழந்தேன், கண் இழந்தேன், அறிவிழந்தேன் என்று அழலானான். அவனை காக்கவே, வேதங்களை மீட்கவே பகவான் மீனாய் பிறந்தான். மத்ஸ்யாவதாரம் என்று அந்த அவதாரம் அழைக்கப்படுகின்றது. பாண்டிய நாட்டு அரசனான சத்யவிரதன் ஒரு கால் நதியில் நீராடி சந்தியாவந்தனம் போன்ற கர்மாக்களை செய்து வந்தான். சூரியனுக்கு அர்க்யம் கொடுப்பதற்காக உள்ளங்கைகளில் அவன் நீர் நிறைத்து கொண்டபோது அந்நீரினில் ஒரு மீனை கண்டான். அது தன்னை காக்கும்படி அரசனை வேண்டியது. அவனும் அச்சிறு மீனை தன் கமண்டலத்தினுள் விட்டு கொண்டான். மீன் பெரிதாகி போனது. கமண்டலம் போதவில்லை. எனவே குடத்தில் விட்டான். குடமும்
போதாதபடிக்கு அம்மீன் வளர்ந்தது. இப்படியே குட்டை, குளம், ஏரி, நதி என்று எல்லா இடத்திலும் கொண்டு போய் விட்டான். மீன் வளர்ந்து கொண்டே போவதால் அவ்விடங்கள் அதற்கு போதுமானதாக இல்லை. கடைசியாக அம்மீனை கொண்டு போய் கடலில் விட்டவன் மீன் வடிவத்தில் வந்திருப்பது பரம்பொருளே என்றறிந்து கொண்டான். மீனாக வந்த இறை அவனிடம் பேசியது. இன்னும் 7 நாட்களில் பிரளயம் ஏற்பட போவதாகவும் உலகம் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி போகும் என்றும் அச்சமயம் ஒரு படகு அப்பிரளய நீரில் மிதந்து வரவிருப்பதாகவும் சொன்னது. வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு மீனான தன்னை படகுடன் சேர்த்து கட்டிவிடச் சொன்னது. பிரளயம் உண்டான போது மன்னனும் அப்படியே செய்தான். சப்த ரிஷிகள் ஔஷதிகள் முதலியவற்றை அச்சமயம் காத்தது மத்ய ரூபத்தில் வந்த ஸ்ரீஹரியே. சத்யவிரதனுக்கு பல நல்ல உபதேசங்களையும் பகவான் செய்தான். வேதங்களை கவர்ந்து சென்ற அசுரனை மாய்த்து வேதங்களை மீட்டான். பிரம்மனும் சந்தோஷமாக வேதங்களை பெற்று போனான். அந்த மத்ஸ்யாவதாரத்திற்கு ஜெயம் உண்டாகட்டும் என்கிறார் ஜெயதேவர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.